பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, உங்களை தினந்தோறும் இப்படியாக சந்திப்பது அதிக சந்தோஷம். ஒரே ஒரு வாழ்க்கை, அதை ஆண்டவர் இயேசுக்காக அவருடைய ஊழியத்திற்காக நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது அதில் எவ்வளவு சந்தோஷமும் எவ்வளவு மகிழ்ச்சியும் இருக்கிறது. எனக்கு என்ன என்று சொல்லி வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பிறருக்காக, ஏழைகளுக்காக, கட்டப்பட்டவர்களுக்காக, இது போன்ற ஏராளமான மக்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவம் என்று நான் நினைக்கின்றேன். நம்முடைய நாடு 200-300 வருடங்களுக்கு முன்பதாக நாகரிகம் இல்லாதவர்களாக, பின்தங்கிய நாடாக, கரண்ட் இல்லாத, டிராஃபிக் வசதிலாம் இல்லாத ஒரு காலத்தில் கூட வெள்ளைக்கார மிஷினரிகளெல்லாம் நம்மை தேடி வந்தாங்க. அவங்க நாட்டில் ஒரு குறையும் கிடையாது, எல்லாம் பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனாலும் கூட நம்மை குறித்து கேள்விப்பட்டு நம் மீது இரக்கங்கொண்டு தங்கள் வாலிப காலத்தில் ஊழியத்திற்கான அழைப்பை பெற்றுக்கொண்டு அவர்கள் இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவிலுக்கெல்லாம் வந்து மிஷினரிகளாக பணிபுரிந்து இங்கேயே பாதி வயதிலேயே மறிந்து போனார்கள். அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. அதனால தான் இத்தனை ஸ்கூல்ஸ், இத்தனை காலேஜஸ், இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ், இவ்வளோ நாகரிகங்கள், இவ்வளோ இங்கிலீஷ் எல்லாமே உண்டாயிட்டு. இன்றைக்கி நான் எப்படி இங்கிலீஷ் பேசி ப்ரொஃபஸராக இருக்கிறேன்னு அடிக்கடி நினைப்பேன். அந்த வெள்ளைக்கார மிஷினரிகள்லாம் வராமல் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறோன்னா எவ்வளோ பேருடைய தியாகங்கள் தான் காரணம். இன்றைக்கி நாம் நல்லா இருக்கணும்னா நம்முடைய பெற்றோருடைய தியாகம் தான் காரணம். நான் நல்லா இருக்கிறேன்னு எங்கள் அம்மாவுடைய தியாகம் தான் காரணம். அவர்கள் தலை செய்யாமலே இருந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பக்கத்து வீட்டில் 10 ரூபா 20 ரூபாலாம் பஸ் டிக்கெட்டுக்கு அக்கா மார்க்கெலாம் கேட்டு வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம். நல்லா இருந்தோடனே பழையவைகளை மறந்து போயிடக்கூடாது, வெள்ளைக்கார மிஷினரிகளையும் மறந்து போயிடக்கூடாது, நம்முடைய தாய் தகப்பு நமக்காகப்பட்ட பாடுகளையும் கூட மறந்துடக்கூடாது. நம்ம தொடர்ந்து ஆண்டவருக்காக நாம் நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகம் நமக்கு இல்லை. பிரித்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை சந்திப்பது சந்தோஷம். வருகிற சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷனில் உள்ள ஒய்எம்சி ஹால், அந்த பாலத்துக்கு கீழே இருக்க அந்தோனியார் கோயில் போகிற வழியில் உள்ளே வாங்க. வாசலில் பூக்கடை இருக்கும், உள்ளே நுழைஞ்சோன்னா கேன்டீன் இருக்கும், தேன் வைக்கிற கடை இருக்கும். அது கிடையாது, உள்ளே வாங்க. இடது பக்கம் நிறைய ஹால் இருக்கும், அங்கே போயிடாதீங்க. வலது பக்கமாக படியில் ஏறி வந்தீங்கன்னா காலை 10 மணிக்கு உங்களுக்காக நான் காத்திருப்பேன். 1 மணிக்கு கூட்டம் நிறைவுறும். நிறைவுற்ற உடனே உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். அனைவருக்கும் மிக சிறப்பான விருந்து வழங்கப்படும். நிறைய பேர் மார்த்தாண்ட பகுதியில் நம்முடைய நிகழ்ச்சிகளை தினந்தோறும் கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பங்கு பெற்று
உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விடுதலை பெற்று செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது ஊழியத்தின் சார்பாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான்குரிய முதியோர் இல்லம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள், குருவானவர்கள் வந்து அவர்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு 3 நேரம் விதவிதமான சாப்பாடு கொடுத்து அவர்களை ஆதரித்து வருகிறோம். நீங்கள் விரும்பினால் தாராளமாக அங்கே வந்து தங்கலாம். தெரிந்த முதியவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தலாம் என்று சொல்லி இருக்கிறோம். பணம் கொடுக்க முடியாத ஏழை முதியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஒரு பெரிய ஹாலை ஒரே மாதிரி கட்டி 2ஆக பிரித்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லி வைத்து நடத்த இருக்கிறோம். அதற்காக கட்டுமான பணிகளுக்கான ஆயத்த வேலைகள் நடந்து வருகிறது. நாள்தோறும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 250 முதியவர்கள் உங்கள் தாய் தகப்பன்னு அவங்கள நினச்சிங்க. அவர்களுக்கான அந்த ஹால் கட்டப்பட்டோம்னா அவங்க எல்லாம் தங்குவாங்க. அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எனவே நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், அனைவருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 9வது அதிகாரம் 12வது வசனம் முதல். சாயங்காலம் ஆகிற பொழுது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்திரமாக இருக்கிறது. சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வந்து அவர் என்ன மெசேஜ் கொடுக்குறாருங்கிறத ஆர்வமாக கேட்டு அவர் பாதத்திலேயே உட்கார்ந்துருக்காங்க. அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது ஒரு நன்மை கிடைக்காதா, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, சுகம் கிடைக்காதா? இரண்டாவது எல்லாவற்றையும் அவர் எல்லா வல்லமைகளையும் பெற்றுக்கொண்டு சர்வ வல்லமையுடைய ஆண்டவராக தேவகுமாரனாக அவர் இந்த பூமியில் இருந்தார். அவரை தேடி வந்த எல்லோருக்கும் நன்மைகளை செய்தார். ஏசப்பாவால் கூடாத காரியம் என்று எதுவுமே இல்லாமல் இருந்தது. அதனால் நிறைய பேருடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருந்தாங்க. ஆண்டவரே பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் நம்மளை பார்த்துட மாட்டாரா, நமக்கு ஏதாவது உதவி செய்திட மாட்டாரான்னு சொல்லி காத்து கிடந்தாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரை காத்து கிடந்தாங்க. 3 நாட்களாய் காத்து கிடந்தவர்கள் கூட உண்டு. அவர் அதிகாலமே அவரை தேடி வந்தவர்கள் உண்டு. அவரை தேடி படகுகளை அவரை தேடி வந்தவர்கள் உண்டு என்றெல்லாம் நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் நாமும் கூட இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாதத்திலேயே காத்து கிடப்பது அதிகமான அவசியமான ஒன்றாக இருக்குது. மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலேயே அமர்ந்திருந்த ஆண்டவரையே பார்த்து கொண்டிருந்தாளாம். மறுத்தால் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்த பொழுது மரியாள் ஆண்டவரையே பார்த்து கொண்டிருந்தாளாம். வேலை செய்யணுங்கிறது ஞாபகத்தில் இல்லை, யார் இருக்காங்கிறது ஞாபகத்தில் இல்லை. ஆண்டவர் மீது அவளுக்கு இருந்த அதிகப்படியான அன்பு பல மணி நேரம் அவளுடைய பாதத்தில் இருந்து அவர் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொள்ளும்படியாக அவளுக்கு உதவி செய்து அதிகப்படியான அன்பும் அதிகப்படியான எதிர்பார்ப்பும் அதிகப்படியான பாரமும். அன்னால் நாள் முழுவதும் தேவ சமூகத்திலே அசையாமல் கடந்து ஜெபித்தது காரணம் அதிகப்படியான பாரம். மரியாளுக்கு அதிகப்படியான அன்பு, அன்னாளுக்கு அதிகப்படியான பாரம், பிள்ளை இல்லையேங்கிற அந்த கவலை. அதனால் 2 பேரும் மணிக்கணக்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்து கிடந்தாங்க. அதிகப்படியான அன்பு நம்மை எப்பொழுதும் ஊழியம் செய்ய தூண்டுகிறது. ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நம்மை தள்ளுகிறது. இன்னொரு பக்கம் அதிகப்படியான பாரம், கவலை, கஷ்டம், வியாதி தாங்க முடியல. டு பி ஆர் நாட் டு பி, இனி இருப்போமா செத்து போயிடுவோமா? நம்ம பிள்ளை டு பி ஆர் நாட் டு பி, இருக்குமா செத்து போயிடுமா? நம்முடைய பிஸ்னஸ் இருக்குமா இல்லாமல் போயிருமா? டு பி ஆர் நாட் டு பி. கடன் நெருக்கிறாங்க, பேங்க்ல நெருக்கிறாங்க, வட்டிக்காரங்க நெருக்கிறாங்க. உயிரோடு இருப்பேனா, தற்கொலை பண்ணிடுவேனா? டு பி ஆர் நாட் டு பி. திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, பிறக்குமா பிறக்காதா? டு பி ஆர் நாட் டு பி. ஒருவேளை தாய் தகப்பன் அவங்களுக்கு எவ்வளோ ஆழமான பண தேவையில் இருக்காங்க, நான் கொடுக்கணும், கொடுப்பேன், நான் கொடுக்க மாட்டேன், நான் டு பி ஆர் நாட் டு பி என்று சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு தவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நெருக்கங்கள் நம்மை பல மணி நேரம் தேவ சமூகத்தில் கொண்டு போய் நம்மை அவர் பாதத்திலேயே அமர வைத்திருக்கிறது. இத்தனை 1000 பேர் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏசப்பா அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாங்கன்னா என்ன காரணம்? அந்த பாரம், அந்த கவலை, அந்த நெருக்கம் அவர்களுக்கு பல மணி நேரங்கள் ஆனாலும் பசி தெரியாமல், தாகம் தெரியாமல், அவர் எங்கும் போகாதபடி அவனுடைய பாதத்திலேயே அமர்ந்திருந்தாங்க. நிறைய பேர் ஆண்டு சமூகத்துக்கு வருவாங்க கூட்டத்தில், அப்படி கண்ணை மூணா கண்ணில் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம், அந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் பாரம், குடும்பத்தை குறித்த பாரம், பிள்ளைகளை குறித்த கவலை,
பிள்ளைகள் போதைக்கு அடிமையாயிட்டாங்க, மோசமான காரியங்கள் ஈடுபட்டு இருக்காங்களே, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியலையே. அந்த பாரம் கவலை எத்தனை மணி நேரம் ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறது அவர்களை தூண்டுகிறது. நீங்கள் பைக் வச்சுருக்கலாம், கார் வச்சுருக்கலாம், மெட்ராஸ் போகணும், இல்லைன்னா திருநெல்வேலி போகணும், இல்லைன்னா கன்னியாகுமரி போகணும், இல்லைன்னா மதுரைக்கு போகணுன்னா பெட்ரோல் போடணும். போட்டால் தான் வண்டி ஓடும். ஜெபம் என்கிற வண்டி ஓட வேண்டும் என்றால் ஒன்று ஆண்டவர் மீது அதிகப்படியான அன்பு இருக்க வேண்டும், இல்லை என்றால் அதிகப்படியான பாரம் கவலை இருக்க வேண்டும். இந்த இரண்டும் பெட்ரோலாக டீசலாக இருந்து நாள் முழுவதும் மானுட சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கும்படியாக நம்மை செய்கிறது. வாலிபனே, ஏன் உன் குடும்பத்தில் பிரச்சனைகள்? ஏன் உன் தகப்பன் தாய்க்கு இவ்வளவு கடன் பாரங்கள்? ஏன் வாலிப மகளே உன் தகப்பன் குடிகாரனாக இருக்கிறான்? எதுக்கு வீட்டில் இவ்வளோ சண்டை சச்சரவு? எதுக்கு சின்ன வயசில் இவ்வளோ கடன் பாரங்கள்? இவைகளெல்லாம் உன்னை இன்னும் ஆண்டவரின் பக்கமாக இழுத்து கொண்டு செல்கிறது. பல மணி நேரம் ஜெபிக்கும்படியான ஒரு ஃபியூவலாக, ஒரு பெட்ரோலாக, டீசலாக உன்னை நடத்துகின்றது. என் வாலிப வயதில் என் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தான், கடன் பாரங்கள் தான், என் தகப்பனில் இருந்த வியாதிகள் தான் என்னை பல மணி நேரம் ஜெபிக்க வைத்தது, அவருடைய பாத்திலேயே அமர்ந்திருக்க வைத்தது. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். கர்த்தர் அனுமதித்திருக்கிற வியாதிகளுக்காக, பலகீனங்களுக்காக நன்றி செலுத்துங்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தாறுமாறுகளுக்காக நன்றி செலுத்துங்கள். என்றால் இவைகள் தான் நம்மை ஆண்டோட சமூகத்தில் பல மணி நேரம் காத்திருக்க வைக்கிறது, ஜெபிக்க வைக்கிறது. இது பெரிய ஆவிக்குரிய ரகசியம். இது சாமானியர்களுக்கு தெரியாது. இந்த மக்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் காத்திருந்தாங்களே, எது அவர்களை இப்படி செய்ய தூண்டியது? எது அவர்களுக்கு இப்படிப்பட்ட பலனை கொடுத்தது? ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் படிக்க முடியல, இல்லைன்னா ஜெபிக்க முடியல, இல்லைன்னா பைபிளை வாசிக்க முடியல, இல்லைன்னா ஒரு காரியத்தில் கவனத்தை செலுத்த முடியல. மனிதனுடைய பலன் அவ்வளவுதான். ஒரு 3 நிமிஷம் தான் கவனிக்க முடியும், அதுக்கு பிறகு கவனிக்க முடியாது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்க மணிக்கணக்காக ஆண்டு சமூகத்தில் காத்திருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இந்த பாரம் என்பதை மறந்து விடாது. அதுக்கு ஏதாவது ஒரு சுகம் கிடைக்காதா? ஏதாவது ஒரு மாற்றம் வராதா? எப்படியாவது என் கண்ணீர் துடைக்கப்படாதா? இன்னைக்கு அரசியல்வாதிகள் பின்னால் எதுக்கு இவ்வளவு கூட்டம் சொல்லுது? எப்படியாவது ஒரு வாழ்வு கிடைச்சிடாதா? எப்படியாவது ஒரு சந்தோஷம் வந்துடாதா? எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சிடாதா? எப்படியாவது வீடு கிடைச்சிடாதா என்று எத்தனையோ ஏக்கங்கள், கனவுகளோடு வாழ்கிறவர்கள் உண்டு. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அந்த நாள் முடியுது, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த சீசர்கள் 12 பேர் வந்து சொல்கிறாங்க, ஓகேப்பா நல்லா பிரசங்கம் பண்ணியாச்சு, அவங்கெல்லாம் காத்திருந்துட்டாங்க, ஓகே வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அவங்க ஏதாவது போய் சாப்பிடட்டும், இந்த இடத்துல சாப்பாடெலாம் கிடையாது, வனாந்திரமான இடம், போங்க அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க. அந்த 12 பேரும் சொல்கிறது ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது ஓகே, அது ரைட்டு தான். அவங்க எப்படி இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா சாப்பாடெலாம் கிடைக்காது, வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறது நியாயம்தான். இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது இப்படி அனுப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்கே போய் சாப்பிடுவாங்க, எந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க? அவங்கள்ட்ட ஏற்கனவே காசு கிடையாது, அதனால தானே வந்து தேடி வந்திருக்காங்க. இதை நாம் உணர வேண்டும், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவங்கள அனுப்பியிருக்குன்னு சொன்னால் அவங்க எங்கே போவாங்க? நம்ம கடவுளை தேடும்போது, ஆண்டவருக்கு பின்பாய் வருகிற பொழுது, ஊழியத்திலே ஓடி ஓடி நாம் உழைக்கிற பொழுது தேவன் ஏதாவது நமக்கு செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்க வேண்டும் என்றும் எபிரேயரை நாம் வாசிக்கிறோம். இருப்பினும் கூட இந்த உலகத்து மக்களும் சாத்தானும் அவங்கள அனுப்பிடுங்க, பெருமையாக போட்டோம், அவங்களுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும், எல்லாம் வாலண்டியர்ஸ் தானே இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்காதீங்க. அவங்க காத்து கிடப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு தான் வந்து தானே ஆகணும், அதான் வந்திருக்காங்க, போட்டோம், அவங்களுக்குலாம் ஒன்றும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, அவங்கள அனுப்பிடுங்க, ஒன்றும் கொடுக்காதீங்க. நிறைய பேர் வந்து இதெல்லாம் டோன்ட் என்கரேஜ், அவங்களுக்கு எதுவும் கொடுக்காதீங்க, அவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடாது, அவங்க ஒரு வாலண்டியராக அது செய்யணும், அவங்க மனப்பூர்வமாக செய்யணும், எதுவும் கொடுக்கக்கூடாது, போங்க அனுப்பிடுங்கன்னு சொல்கிறவர்கள் எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்கிறார்கள் பிரியத்துக்குரியவர்களே. இது சீசர்கள் போல இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள அனுப்பிடுங்க. கடவுளை தேடினா என்ன, சோமுனா என்ன, ஊழியம் செஞ்சா என்ன, அவங்க ஆண்டவர்னு சொல்லி வந்தானே, அவங்களாம் ஒன்றும் கொடுக்கக்கூடாது, அவங்கள அனுப்பிடுங்க, அவங்க போட்டோம், அப்படி போட்டோம், அவங்கள அனுப்பிடுங்க, சும்மாவே அனுப்புங்க, அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்காதீங்க, போட்டோம், அவங்க வீட்டுக்கு போட்டோம், அவங்களுக்கு வேலைக்கு போட்டோம், அவங்க வேறு ஏதாச்சும் செய்யட்டும், அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது. நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது நிறைய பேர் தான் சொன்னாங்க, நீ ஊழியம் அடையாதப்பா, நீ வேலைக்கு போ, நீ சம்பாதி. என் தாய் மாமா ஒரு நீ ரோட்டில் சந்தித்தேன், ஞான பண்டிதன் மாமா, அவங்க பக்கா இந்து, அவங்களுக்கு ஊழியன்னா என்னன்னே தெரியாது, ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க இன்னைக்கு மருமகனை அப்படின்னு சொல்லி கூட்டாங்கன்னா போனேன், என்ன மாமா நீ ஏதோ ஊழியம் பண்ணுறியாமே, எதுக்கு? அவங்களுக்கு ஊழியன்னா என்னன்னு தெரியாது,
அவங்க சொல்ல, நீ ஊழியம் ஏதோ செஞ்சுட்டு தெரியாம போயா, போய் வேலைக்கு போ, குடும்பத்தை காப்பாற்றுறதை பாரு, அம்மா அக்கா மாரை பார்த்துட்டு இருக்கிறத பாரு, ஊழியத்துக்கு வந்துட்டாரான் இவர் ஊழியத்துக்கு சொல்லி என்னை திட்டினாங்க. அதிகப்படியான அன்புனால தான் திட்டினாங்க. ஏன்னா அவங்ககிட்ட போய் யாரோ சொல்லியிருக்காங்க, மருமை இப்படி ஊழியன்னு தெரியுதான், எல்லா இடத்துக்கும் ஒரு கூட்டத்தை கூட்டு போயிட்டே இருக்கிறான், வாலிபர்கள்லாம் பின்னால் போகிறாங்க, எல்லா இடத்துலையும் போய் ஊழியம் பண்ணி தெரியுதான், அவனை விடாது, அவனை நிறுத்து அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருக்காங்க. இங்கே உள்ள ஆட்கள் தான் போய் சொல்லியிருக்காங்க. மாமா சொல்கிறாங்க, எதுக்கு ஊழியம் தெரியுத, நீ வேலைக்கு போயா, உடனே பாரு, உன் குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. வேலைக்கு போகணுங்கிறது உண்மைதான், சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறது உண்மைதான், அதனால தான் அந்த வேலைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியுமா? கர்த்தருடைய பாத்தில் காத்திருக்காமல் இருக்க முடியுமா? கர்த்தர் கொடுத்ததை நம்ம அறிவிக்காமல் இருக்க முடியுமா? அவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? இயேசு நல்லவர்னு சொல்லாமல் இருக்க முடியுமா? தேவன் இதுக்காக அபிஷேகத்தை கொடுத்தாரு, இதுக்காக வரங்களை கொடுத்தாரு, இதுக்காக பேசுகிற ஆற்றலை கொடுத்தாரு, இதுக்கு தான் லீடர்ஷிப்பை கொடுத்தாரு? இல்லையே. நீ ஊழியம் செய்யுதானே ஆண்டவர் சொல்கிறாரு. ஊழியம் செய்யி, வேலையும் செய்யி, ஊழியமும் செய்யி, அப்படி தானே ஆண்டவர் நீ அழைச்சிருக்காரு. ஏன்னா மாமா என்ன சொல்கிறாங்க, நீ ஊழியெல்லாம் செய்ய வேண்டாம், ஓடு, நீ வேலைக்கு போ, குடும்பத்தை காப்பாற்றுப்பா. ஊழியம் சொன்னது இன்னும் என் காதுகளை ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. நான் இன்னைக்கு மாமா இல்லை, இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. கர்த்தர் என்னை இப்படி ஊழியக்காரராக மாற்றிருக்காரு, மாளிகை தேவனுடைய மாளிகை கொடுத்துருக்காரு, நிறைய முதியோர்கள் நடத்துகிறோன்னா கண்ணால் மாமா பார்த்துருப்பாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னால். இன்னைக்கு நிறைய பேர் இந்த சீசர்கள் போல், ஆண்டவர் சீசர்கள், அவங்க சொல்ல அனுப்புங்க, செந்தமாவே போட்டோம் கழுதைய அனுப்புங்க, எங்கேயா போய் சாப்பிடுவாங்க, எதுக்கு அவங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த உலகத்து மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் மக்களை பார்க்காதீங்க, கடவுளை பாருங்க. உலகத்து மக்கள் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள போட்டும் கழுதைய, அவங்கள அனுப்புங்க. அவங்கள ஒன்றுத்துக்கு உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு எதுவுமே தரக்கூடாது, உங்களை யாருமே ஏற்றுக்கூடாது, உங்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல ஒன்றுமே கொடுக்காதீங்க, ப்ரமோஷனே கொடுக்காதீங்க, இவனை முன்னாலே வந்துடக்கூடாது, இவனை அப்படி சைட்லைன் பண்ணுங்க, இவனை அப்படி வெளியே தள்ளி விட்டுருங்க, வேலையை விட்டு தூக்குங்க. உலகத்து மக்கள் வித்தியாசமானவங்களாக இருப்பாங்க. சீசர்கள் உலகத்து மக்களாக இருந்ததுனால ஒன்றும் கொடுக்கக்கூடாது, அவங்கள அப்படியே அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, லூக்கா 9:13, அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டுமானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வரணுமே, அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. ஐயா, நீங்களே ஏதாவது கொடுங்க ஐயா, எதுக்கு அவங்கள போக சொல்கிறீங்க, நீங்களே ஏதாவது சாட கொடுத்தாருன்னு. ஆண்டவருடைய நடத்துதல்கள், அவருடைய திட்டங்கள், அவர் சொல்லுகிற காரியங்கள் புதுமையானவைகளாக, அற்புதமானவைகளாக, அதிசயமானவைகளாக, நெஞ்சை தொடுபவைகளாக இருந்தன. எதுக்கு வீட்டுக்கு அனுப்புறோம், நம்ம சாப்பாடு நம்மளே கொடுக்கலாமே, நீங்கள் கொடுத்தானே கொடுங்க. ஆண்டவருடைய அன்பு அளவில்லாதது. தன்னை தேடி வந்தவர்களை வெறுமை அவர் அனுப்பவே மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆலயத்து வந்துட்டாங்களா, அவங்கள வெறுமை அனுப்ப மாட்டார். ஒரு ஊழியத்தில் பங்கேற்றுட்டாங்களா, கண்ணீர் வெடிச்சிட்டாங்களா, அவங்கள சும்மா அனுப்ப மாட்டார். அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க, நீங்களே கொடுங்க. அவங்க வெறுமையாக போகக்கூடாது, எம்டி ஸ்டொமக்காக போகக்கூடாது, ஏதாவது கொடுங்க. ஆண்டவருடைய அன்பை நாம், மகத்துவத்தை ஒரு காலம் புரிந்து கொள்ள முடியாது. அவரை தேடி வந்தவர்களை ஒருபொழுதும் அவர் வெறுமையை அனுப்ப மாட்டார். ஜெபிக்கிறவர்களை ஒருபொழுதும் வெறுமையை விட மாட்டார். ஊழியத்தில் வருகிறவர்களை ஆண்டவர் ஒருபொழுதும் தள்ள மாட்டார். அவர்களுக்கு 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களை தூக்கி நிறுத்துவார் ஆண்டவர். எதுக்கு நம்ம அனுப்பணும், வெறுமை அனுப்பணும்? நீங்கள் ஏதாவது சாப்பிட கொடுங்க, ஏன் வெளியே போய் அவங்க கஷ்டப்படும், நீங்களே கொடுங்க. ஏற்றுக்குரியவர்களே, இந்த வார்த்தை ஆண்டுடைய அன்பின் மகத்துவத்தையும், அவர் புதிதாக சில காரியங்களை எப்பொழுதுமே செய்வார் என்பதையும், பொறுப்புகளை தம்மீது போட்டுக்கொள்வார் என்பதையும் இது காண்பிக்குது. நம்ம தலையில பொறுப்பை தள்ளி போடா அப்படின்னு சொல்லி அனுப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய பொறுப்புகளை தன் மீது போட்டுக்கொள்கிறார். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் எல்லா வியாதிகளையும், நம்முடைய பாவங்களை தம்மீது போட்டுக்கொண்டு மெய்யாகவே அதை சுமந்தார் என்று வார்த்தை சொல்லு. என் பிள்ளைகள் சுமக்க வேண்டாம், என் பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டாம், வியாதி படுக்கையில் இருக்க வேண்டாம், அவர்களுக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அங்கே மகத்துவமான காரியங்களை செய்தார் என்று நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே,
ஆண்டவருடைய அன்பு உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு பெரியது. அவர் உங்களுக்காக சிந்திக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை அவர் தாம் மேலே போட்டுக்கணும்னு நினைக்கிறார். உங்களுடைய இன்னைக்கு வியாதி படுக்கையில் இருக்கீங்களா, உங்கள் வியாதிகளை தாம் மீது போட்டுக்கணும்னு அவர் நினைக்கிறார். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, நீங்கள் துன்பப்படக்கூடாது, நீங்கள் கடனில் இருக்கக்கூடாது, அந்த கடன் பாரங்களை தம் மீது போட்டுக்கணும்னு சொல்லி நினைக்காரு. உங்களை எல்லாரும் கேவலமாக பேசுறது பார்த்து ஆண்டவர் துடிக்கிறார். ஏன் கேவலமாக பேசணும்? கடனை நான் கொடுத்தானே, அவன் கடன் பாரங்களை நான் தீர்த்தான் என்ன, நான் அவனுக்கு உதவி செய்தானே, நான் இந்த பண தேவைகளை கொடுத்தானே. யாருடைய அன்பு பெரிதானது, உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பு பெரிதானது. யாரோ ஒருவர் கொடுக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லாமல் நான் கொடுத்தா என்ன, நான் உனக்கு உதவி செய்தால் என்ன, நான் உன் தேவைகளை சந்தித்தால் என்ன என்று ஆண்டவர் சிந்திக்கின்றவராக இருக்கின்றார். யாரோ ஒரு உதவி செய்யட்டும், எப்படியாவது பிழைச்சிக்கிட்டோம், இந்த உலகத்தில் எல்லாரும் பிழைக்காங்க, அவங்க பிழைச்சிக்குவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் கை கழிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நான் ஆண்டவரோ, நான் ஏன் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது? நான் ஏன் உனக்கு உதவி செய்யக்கூடாது? நான் ஏன் உனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடாது? உன் பாரங்களை நான் ஏன் மாற்றக்கூடாது? நான் அந்த வல்லமையுடைய தெய்வமாக இருக்கிறேன், நான் சர்வ வல்லமையுடைய தேவனாக இருக்கிறேன், உனக்கு ஏன் நான் உதவி செய்யக்கூடாது? உன் பிள்ளைகளுக்கு நான் ஏன் உதவி செய்யக்கூடாது? நான் ஏன் உன் வாழ்க்கை தலைகளை புரட்டி போடக்கூடாது? உன் கடன் பாரங்களை மாற்றக்கூடாது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நம் மீது அக்கறை உள்ள, நம் மீது கரிசனை உள்ள, நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற, நம்முடைய வயிற்றை நிரப்ப வேண்டும் என்று நினைக்கிற, நமக்கு வேலை கொடுக்க வேண்டும், நமக்கு பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும், ஏற்ற காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், கெட்டி எழுப்பணும், உங்களை கெட்டி எழுப்பணும் என்று ஆசைப்படுகிற, உங்களுடைய கடன் பாரங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் ஆண்டவர் இயேசு. அவர்தான் இயேசு. இயேசு எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியே தீர வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கின்றார். எப்படியாவது உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். எப்படியாவது மனம் இறங்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட இதை நீங்கள் உணர்ந்து விட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம் வந்து விட, சந்தோஷம் வந்துடும். சமூகத்தில் பாரம் இருந்தாதான், இல்லைன்னா அன்பு இருந்தால் தான் காத்திருக்க முடியுங்கிறது முதல் பகுதியில் பார்த்து. ரெண்டாவது பகுதியில் நீங்கள் அப்படி காத்து கிடக்கும் பொழுது, ஆண்டவர் சமூகத்திலேயே காத்து கிடக்கும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் உனக்கு உதவி செய்தால் என்ன, நான் உன் சூழ்நிலைகளை மாற்றினால் என்ன, உன் கஷ்டங்களை மாற்றினால் என்ன. அவர் சிலுவையில் நம்முடைய பாடுகளையெல்லாம், நம்முடைய வியாதிகளையெல்லாம், கடன் பாரங்களையெல்லாம், சாபங்களையெல்லாம் சுமந்து தீர்த்தார் என்று நான் காண்கின்றோம். அவ்வளவு ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகவே கூடாது. அப்போ அவங்க எப்படி முடியும் இப்படி முடியலாம் சொன்ன உடனே அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? 2 மீன் 5 அப்பம் இருக்குது, கொஞ்சோல இருக்குது. வரிசையாக உட்கார வைக்க, ஒழுங்கு 50 100 பேரை உட்கார வச்சு 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்து 5000 பேருக்கு அவர் அப்படி பெருகும்படியே செய்கிறார். பிரேக்கிங் அண்ட் கிவிங், இந்த 3ஐயும் அவர் செஞ்ச உடனே எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சிருது. ஒருத்தர் கூட வெறுமையாக போலங்க, எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க சாப்பாட்டு மிச்சம் வச்செல்லாம் எடுத்தால் 12 கூட நிறைய இருக்குது. அவ்வளவு பிளென்ட்டியாக ஆண்டவர் கொடுக்குறாரு. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் மீதம் எடுக்க அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்பது இந்த நாளில் ஒரு செய்தி. அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்தார். ஒருவரை கூட வெறுமையாக உள்ள, இன்னைக்கு சர்ச்சில் இத்தனை பேர் இருக்காங்க, இல்லைன்னா நம்ம ஊழியத்தில் இத்தனை பேர் பங்கேற்கிறாங்க, இல்லைன்னா இந்த டிவியில் இத்தனை பேர் நம்ம மெசேஜ் எல்லாம் கேட்குறீங்க, ஒருத்தர் கூட வெறுமையாக போக விட மாட்டார். அனைவருடைய தேவைகளை சந்திப்பார். உங்கள் மீது அக்கறை உள்ள இந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உதவி செய்வார். வியாதி படுக்கையை மாற்றுவார், புதிய வாழ்க்கையை தருவார், பிஸ்னஸை தருவார், வேலையை தருவார், சந்தோஷப்படுத்துவார், நிறைவாக்குவார். உங்களுக்கு மாசந்தோறும் மீதம் இருக்கும். டெய்லி கடை வச்சிருக்கீங்களா, காசு நிறைய மிச்சம் இருக்கும். கடன்லாம் அடைச்சி தேவைகளை சந்திக்கப்பட்ட பிறகு மிச்சம் இருக்கும். ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். தேவனை தேடுகிற எவரும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஜெபிக்கிற எவரும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அனைவருக்கும் ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்கிற நல்ல செய்தியை இந்த நாளிலே நான் அறிவிக்கும்படியே விரும்புகிறேன். சீசர்கள் ஆச்சரியப்பட்டு போயிருப்பாங்க, ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு போயிருப்பாங்க. நான் ஏன் உனக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் உதவி செய்தார், தேவைகளை சந்தித்தார், வயிற்றை நிரப்பினார், அவர்களை திருப்தியாய் வீட்டுக்கு அனுப்பினார். உங்களையும் அவர் அப்படியே ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளையும் அவர் சந்திப்பார், உங்களையும் அதிசயங்களை காண பண்ணுவார். எல்லாரையும் மாதிரி வேலைக்கு போகலையே, எல்லாரையும் மாதிரி சேர்த்து வைக்கலையே, எல்லாரையும் மாதிரி எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, அப்பா அம்மா கஷ்டத்தில் இருக்காங்களே, எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற தாயை தகப்பனே, உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். பிள்ளைகள்
இந்த உதவி செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன, இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன, கர்த்தர் உங்கள் எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாருங்கிற நல்ல செய்தி கொடுக்க முடியாது விரும்புகிறேன். உங்களுக்கு நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட அந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் நிச்சயமாக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீர் ஆசைப்படுகிறவராக இருக்கிறீர். நமக்கு நன்றி. உடைய பாதத்தில் காத்திருக்குன்னா ஒன்று அதிக கவலை, அதிக அன்பு, ரெண்டும் எங்களுக்கு வேணும்ப்பா. அப்படி இருந்தால் தான் அவனுடைய சமூகத்தில் மணிக்கணக்கான காத்திருந்து ஜெபிக்க முடியும். தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா ஆண்டவரை தோத்திரம் ஐயா, எங்களை குறித்து உமக்கு அக்கறை உண்டு. எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது, எங்களை சும்மா அனுப்பிடுன்னு சொல்கிற நிறைய பேர் உண்டு. ஆனால் ஆண்டவரை தோத்திரம் ஐயா, நீங்கள் தகப்பனே சோத்திரம் ஐயா, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர், அதற்காக நன்றி. நீங்கள் தகப்பனை பலப்படுத்தும், நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை தோத்திரம் ஐயா, என் தகப்பன் இந்த நாளில் ராஜா எப்படியாவது உடைய பிள்ளைகளை வாழ வைப்பீரா. எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை தாரும். இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, வியாதிப்பட்டிருந்தால் சுகத்தை தாரும். பண தேவைகள் இருப்பார்கள் என்றால் தேவைகளை சந்தி, கடன் பாரங்கள் என்றால் கடன்களை நீக்கியறலும், வட்டி கடன்களை நீக்கியறலும், வட்டிகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும். பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீரடிப்பார்கள் என்றால் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும். அதற்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னா அதெல்லாம் பழைய பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அன்று வியாதி முற்றி போய் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னா அந்த வியாதி மறைந்து போகட்டும், அந்த வியாதி தோற்று போகட்டும். ஆண்டவரே, போதைக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள், மொபைல் ஃபோனுக்கு குடிக்க அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் என்றால் அவர்களை கர்த்தர் எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் கூட இறங்குகிறீர் ராஜா. ஆண்டவரே, வானத்து பறவைகளையும் போஷிப்பவரே, உங்களுடைய பிள்ளைகளையும் நீ போஷிப்பீராக. ஆண்டவரை, கடனை தாங்க முடியல, எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடனுக்கே போதுன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு மீதம் எடுக்கும்படியாக உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் மீதம் எடுக்க, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் மீதம் எடுக்க அனைவருக்கு உதவி செய்கிற அளவுக்கு அவருடைய கரங்களை ஸ்திரப்படுத்த உதவி செய்யுங்க. வர வருமானம் ஆண்டு அவங்களுக்கே போதுமானதாக இல்லைன்னா எப்படி ஊழியத்துக்கு கொடுப்பாங்க, எப்படி பிறருக்கு உதவி செய்வாங்க. அன்று செழிப்பான காலங்களை தாரும். வானத்து பலகணிகளை திறந்து உங்களுடைய பொக்கிஷ சாலைகளை திறந்து போதுங்கிற அளவிற்கு அளப்பீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இன்றோடு தருத்தரமும் வியாதியும் தகப்பனே, மனக்குழப்பங்களும் பாரங்களும் நீங்கி போகட்டும். ஆண்டவர், வயதானோர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. அவ்வளம் குன்றாதபடி காத்துக்கொள்ளுங்க. இப்படி பிள்ளைகள் ஆண்டவரை சோத்திரம் ஐயா, எதை கேட்கிறார்களோ கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், எங்கள் தாய் திருநாட இந்தியாவின் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் அதிகமாக ஆசீர்வதியும். நாசிரியர் ராஜ்யப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஜபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அடைக்கலான்குரிய முதியோர்களிடத்தில் பெரிய இலவச முதியோர்களுக்கான பெரிய ஹால் கட்ட உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உரிமையோருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்யைக்குள்ளாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கிறிஸ்தா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.